மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோ +2 கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய புத்தாக்க பயிற்சி கட்டகம் 2021-2022 ஆண்டுக்குரியது. மூணாவது பகுதி தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பு. இந்த பகுதியில் பருப்பொருட்களின் ஈரியல்பு தன்மை, எலக்ட்ரான் அமைப்பை எழுத பயன்படுத்தக்கூடிய ஆஃபா தத்துவம், பாலியின் தவிர்க்கை தத்துவம், ஹூண்ட் விதி, குவாண்டம் எண்கள் ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பருப்பொருட்களின் ஈரியல்பு தன்மை. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம். பருப்பொருட்கள் நிறையுள்ள இடத்தை அடைத்து கொள்ளும் அனைத்தும் பருப்பொருட்கள் என அழைக்கப்படுகிறது. லூயிஸ் டி பிராக்லே பருப்பொருட்களானது ஈரியல்பு தன்மையினை பெற்றுள்ளது என முன்மொழிந்தார். டி பிராக்லே என்ன சொன்னார்னா, பருப்பொருட்கள் அதாவது நிறையுள்ள இடத்தை அடைத்து கொள்ளும் அனைத்தும் பருப்பொருட்கள். இந்த பருப்பொருட்களானது துகள் மற்றும் அலை என இரண்டின் பண்புகளையும் பெற்றுள்ளது என முன்மொழிந்தார். இந்த தொடர்பினை அளவிட பருப்பொருட்களின் அலையின் அலைநீளத்தை கண்டறிவதற்கான சமன்பாட்டினை டி பிராக்லே வருவித்தார். இந்த சமன்பாடானது டி பிராக்லே சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. பிளாங்கோட குவாண்டம் கொள்கைப்படி ஃபோட்டானின் ஆற்றல் அதாவது ஒளிக்கற்றையின் ஆற்றல் E = hν என தரப்படுகிறது. இதேபோல் ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் தொடர்பின்படி E = mc². இந்த பக்கம் பாருங்கள், இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் இடப்புறம் ரெண்டு சமமாக இருக்குது, அப்போ வலப்புறம் ரெண்டு சமமாக இருக்கும். எனவே சமப்படுத்திக்கோங்க. hν = mc². நமக்கு ஏற்கனவே தெரியும் μ = c/λ. அப்படி இந்த சமன்பாட்டில் பிரதிட்டுக்கோங்க. hc/λ = mc². சமன்பாடை மாற்றி எழுதுங்க. நமக்கு தேவையானது லேம்டா தான். λ = hc/mc². மேலே பாருங்கள், ஒரு சி இருக்குது, கீழே c² இருக்கிற ஒரு சியும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ λ = h/mcன்னு கிடைக்கிது. இந்த சமன்பாடு டி பிராக்லே சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் சிக்கு பதிலாக வீணு பிரதிட்டோம்னா λ = h/mv. நமக்கு ஏற்கனவே தெரியும், நிறை பெருக்கல் திசைவேகம் ரெண்டோட பெருக்குத்தொகை என்பது மாறிலி. எனவே λ = h/p. இந்த மூணு சமன்பாடு டி பிராக்லே சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. பருப்பொருட்களின் ஈரியல்பு தன்மையை விளக்கக்கூடிய டி பிராக்லே சமன்பாடு λ = h/mc, λ = h/mv, λ = h/p. இந்த மூணு சமன்பாடு டி பிராக்லே சமன்பாடு தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குவாண்டம் எண்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். குவாண்டம் எண் எதுக்காக பயன்படுத்துறோம்னா, ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரானை குறிப்பிட பயன்படுத்தக்கூடிய குறிப்புகள் குவாண்டம் எண்கள் என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக நமக்கு அட்ரஸ் கொடுப்பான், இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம், எந்த மாவட்டத்தில் இருக்கோம், எந்த தாலுக்காவில் இருக்கோம், எந்த வீதியில் இருக்கோன்னு நமக்கு எப்படி அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை குறிப்பிட்டு காட்ட பயன்படுத்தக்கூடிய குறிப்புகள் தான் குவாண்டம் எண்கள்னு சொல்கிறோம். குவாண்டம் எண்கள் பொதுவாக 4 வகைப்படும். அது என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன்று முதன்மை குவாண்டம் எண், இரண்டாவது வகை என்பது கோணவுந்த குவாண்டம் எண், மூன்றாவது என்பது காந்த குவாண்டம் எண், நான்காவது என்பது தற்சுழற்சி குவாண்டம் எண். குவாண்டம் எண்கள் 4 வகைப்படும். முதன்மை குவாண்டம் எண், கோணவந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம் எண். முதன்மை குவாண்டம் என்ன ஸ்மால் லெட்டரில் என்னன்னு சொல்லலாம், ஸ்மால் லெட்டரில் என்னன்னு சொல்கிறோம். இதோட மதிப்பு பார்த்தோம்னா 1, 2, 3, 4. இந்த முதன்மை குவாண்டம் எண் எதை குறிக்குதுன்னா, ஒரு அணுவில் உள்ள ஆற்றல் மட்டத்தை குறிப்பிடுகிறது. n = 1னா அது k கூடு, n = 2னா l கூடு, n = 3னா m கூடு, n = 4னா n கூடு, n = 5னா o கூடு. ஒரு கூடு அல்லது ஆற்றல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான் எண்ணிக்கையை 2n² என்னும் சமன்பாட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக கே கூட்டுக்கு பாருங்கள், 2n² ஃபார்முலாவில் n = 1ன்னு பிரதிட்டோம்னாக்கா 2. அப்போ எல் கூட்டுக்கு அதிகபட்சமாக 8, எம் கூட்டுக்கு அதிகபட்சமாக 18, n கூட்டுக்கு அதிகபட்சமாக 32, ஓ கூட்டுக்கு அதிகபட்சமாக 50 எலக்ட்ரான்கள் நிரப்பலாம். அடுத்து பாருங்கள், கோணவுந்த குவாண்டம் எண் ஸ்மால் லெட்டரில் எல்லுன்னு சொல்லலாம். இதோட மதிப்பு பார்த்தோம்னாக்கா l = 0 to n-1 அப்படி இருக்கும். சப்போஸ் இந்த கோணவுந்த குவாண்டம் எண் எல்லோட மதிப்பு 0வாக இருந்தால் அது s ஆர்பிட்டால், 1னா p ஆர்பிட்டால், 2னா d ஆர்பிட்டால், 3னா f ஆர்பிட்டால். அடுத்தது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஆர்பிட்டாலில் காணப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு 2 × 2l + 1 என்னும் சமன்பாட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக s ஆர்பிட்டாலுக்கு l = 0ன்னு சொன்னோம். இந்த சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா 2. எனவே s ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான் இருக்கலாம். p ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 6 எலக்ட்ரான் இருக்கலாம். d ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 10 எலக்ட்ரான் இருக்கலாம். f ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 14 எலக்ட்ரான் இருக்கலாம். அடுத்தது இந்த காந்த குவாண்டம் எண். இந்த காந்த குவாண்டம் எண் எதை குறிக்குதுன்னா, புறவெளியில் அதாவது காந்த புலத்தில் ஆர்பிட்டால்களில் வெவ்வேறு திசையினை குறிப்பது இந்த காந்த குவாண்டம் எண்கள் என அழைக்கப்படுகிறது. இன்னொரு வகை, நான்காவது வகை என்பது தற்சுழற்சி குவாண்டம் எண். இந்த தற்சுழற்சி குவாண்டம் எண் எலக்ட்ரானின் தற்சுழற்சியை குறிப்பிடுவது தற்சுழற்சி குவாண்டம் எண் ஆகும். எலக்ட்ரானின் சுழற்சி கடிகாரமுள் திசையில் இருந்தால் அது +1/2ன்னு சொல்லலாம். அதோட மதிப்பு
கடிகார முள்ளிற்கு எதிர் திசையில் எலக்ட்ரானை சுழற்சி இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு s = -1/2 இருக்கலாம். இதுதான் குவாண்டம் எண்கள். குவாண்டம் எண்கள் 4 வகைப்படும். அவை முதன்மை குவாண்டம் எண், கோணவந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண் மற்றும் தற்சுழற்சி குவாண்டம் எண். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆர்பிட்டாலோட வடிவங்கள். ஆர்பிட்டால்னா ஃபஸ்ட்டில் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முப்பரிமாண இடைவெளியில் அணுக்கருவினை சுற்றி எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு அதிகமாக உள்ள பகுதி ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது. பாருங்கள், அடுத்தது ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆர்பிட்டாலோட வடிவங்கள். எஸ் ஆர்பிட்டால். பொதுவாக எஸ் ஆர்பிட்டால் என்பது சீர்மையான கோள வடிவம் உடையது, அதாவது பந்து மாதிரி இருக்கும். எஸ் ஆர்பிட்டால் என்பது சீர்மையான கோள வடிவம் உடையது. இங்கே பாருங்கள், சென்டரில் ஒயிட் கலராக கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த இடத்துல எலக்ட்ரான் அடர்த்தி இல்லைன்னு அர்த்தம். எந்த இடத்துல எலக்ட்ரான் அடர்த்தி பூஜ்ஜியமாக இருக்கும் அதுதான் கணுக்கள், நோட்னு சொல்கிறோம். நோட்ஸ், NODS, நோட்ஸ், கணுக்கள்னு சொல்கிறோம். எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு பூஜ்ஜியமாக உள்ள பகுதி கணுன்னு சொல்கிறோம். எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு அதிகமாக உள்ள பகுதி ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். எஸ் ஆர்பிட்டால் என்பது சீர்மையான கோள வடிவம் உடையது. பி ஆர்பிட்டால் என்பது டம்பல் வடிவம் கொண்டது. டம்பல் வடிவம் கொண்டது. பி ஆர்பிட்டால் என்பது டம்பல் வடிவம் கொண்டது. அடுத்தது எஃப் ஆர்பிட்டால் என்பது குளோவர் இலை வடிவம் கொண்டது. டி ஆர்பிட்டால் பார்த்தோமா 5 மொத்தமாக இருக்கும். DXY, DYZ, DXZ, DX² - Y², DZ² - Y². இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டும் பார்த்தோமா அச்சு வழி ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். EG ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 பார்த்தோம்னாக்கா அச்சின் வழியாக இல்லாத ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். இந்த 3 T2G, இது ஃபஸ்ட்டு 3 T2G ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். இது 2 EG ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். இதை அணு என்றால் என்ன? வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகளானது அணு என அழைக்கப்படுகிறது. அதாவது மிக சிறிய துகளானது அணு என அழைக்கப்படுகிறது. வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகளானது அணு என அழைக்கப்படுகிறது. அடுத்ததான் நான் பார்க்க போகிறது அணுவின் அடிப்படை துகள்கள். பொதுவாக அணுவின் அடிப்படை துகள்கள் 3 காணப்படுகிறது. அவைகள் முறையே எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகியவை அணுவின் அடிப்படை துகள்கள் ஆகும். அதாவது எலக்ட்ரான் எதிர் மின்சுமை கொண்டது, புரோட்டான் நேர் மின்சுமை கொண்டது, நியூட்ரான் என்பது மின்சுமை இல்லை. அணுவின் அடிப்படை துகள்கள் 3. அவைகள் முறையே எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகும். எலக்ட்ரான் எதிர் மின்சுமை கொண்டது, புரோட்டான் நேர் மின்சுமை கொண்டது, நியூட்ரான் மின்சுமை இல்லாதது ஆகும். அதாவது நடுநிலைத்தன்மை கொண்டது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அணு எண். பொதுவாக Z என்னும் குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறது. அணு எண் என்பது ஒரு அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை அணு எண் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். எனவே அணு எண் என்பது ஒரு அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையானது அணு எண் என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு அணுவின் அணு எண் 10 என எடுத்துக்கொண்டால் அந்த அணுவில் 10 எலக்ட்ரான்களும் 10 புரோட்டான்களும் காணப்படும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நிறை எண் A என குறிப்பிடப்படுகிறது. அணுக்கருவில் இடம்பெற்றுள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இவற்றின் கூட்டுத்தொகையானது நிறை எண் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக அணுவின் உட்பகுதி என்பது உட்கருவினை கொண்டுள்ளது. உட்கரு என்பது நேர்மின்சுமை கொண்டது. ஏனெனில் உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இடம்பெற்றுள்ளது. நியூட்ரான் மின்சுமை இல்லாதது. எனவே புரோட்டானின் மின்சுமையான நேர்மின்சுமையை அணுக்கரு கொண்டுள்ளது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஆர்பிட்டால் என்றால் என்ன? அணுக்கருவை சுற்றியுள்ள பகுதியில் எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு அதிகம் உள்ள பகுதி என்பது ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது. அதாவது எலக்ட்ரான் எங்கு அதிகமாக காணப்படுதோ அது ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது. அதாவது அணுக்கருவை சுற்றியுள்ள பகுதியில் எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு அதிகமாக உள்ள பகுதி ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஆர்பிட்டால் 4 காணப்படுகிறது. அவைகள் முறையே எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் மற்றும் எஃப் ஆர்பிட்டால் என 4 வகையான ஆர்பிட்டால் காணப்படுகிறது. எஸ் ஆர்பிட்டால் என்பது சீர்மையான கோள வடிவம் கொண்டது. எஸ் ஆர்பிட்டால் அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும். சில சமயம் எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கலாம். 1 எலக்ட்ரான் முதல் 2 எலக்ட்ரான் வரை, அதாவது அதிகபட்சமாக எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும். 2க்கும் மேற்பட்ட எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டாலில் நிரப்ப முடியாது. அடுத்த 2வது வகை என்பது பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் என்பது டம்பல் வடிவம் கொண்டது. பி ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 6 எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும். டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் என்பது குளோவர் இலை வடிவம் கொண்டது. எனவே டி ஆர்பிட்டால் அதிகபட்சமாக 10 எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும். எஃப் ஆர்பிட்டால்
F ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 14 எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும். S ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் வரை நிரப்பலாம். P ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் வரை நிரப்பலாம். D ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான் வரை நிரப்பலாம். F ஆர்பிட்டால்களில் 14 எலக்ட்ரான் வரை நிரப்பலாம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படுவதற்கு பயன்படக்கூடிய முதல் தத்துவம் என்பது ஆஃபா தத்துவம். ஆஃபா தத்துவம் என்பது ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படுதல் என்பது ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பப்படுகிறது. அதாவது குறைந்த ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் முதலில் நிரப்பப்படுகிறது, பின்பு அதிகம் ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் நிரப்பப்படுகிறது. இது ஆஃபா தத்துவம் என அழைக்கப்படுகிறது. ஆஃபா தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எலக்ட்ரானின் ஆற்றலை பின்வரும் வரிசையில் இருக்கும். அவை முறையே 1s ஆர்பிட்டால் குறைந்த ஆற்றல் கொண்டது, அதை ஒப்பிடும்போது 2s ஆர்பிட்டால் அதிக ஆற்றல், 2p ஆர்பிட்டால் அதிக ஆற்றல் என இவ்வாறு ஆற்றலின் ஏறுவரிசையில் எலக்ட்ரான் ஆனது நிரப்பப்படுகிறது. இது ஆஃபா தத்துவம் என அழைக்கப்படுகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஃபா தத்துவம். அடி ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்களில் அவற்றின் ஆற்றலில் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகின்றன. இது ஆஃபா தத்துவம். ஆஃபா தத்துவத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள ஆர்பிட்டாலின் ஏறுவரிசையானது கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த விதி என்பது n+l விதி. n என்பது முதன்மை குவாண்டம் எண்ணை குறிக்கிறது, l என்பது துணை குவாண்டம் எண்ணை குறிக்கிறது. n+l விதி. ஆர்பிட்டாலின் n+l மதிப்பு குறைவாக இருப்பின் அதன் ஆற்றலும் குறைவாக இருக்கும். n+l இன் மதிப்பு அதிகமாக இருந்தால் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். இரு ஆர்பிட்டால்களின் n+l மதிப்பு சமமாக இருந்தால் அவ்விரு ஆர்பிட்டால்களில் எந்த ஆர்பிட்டாலுக்கு n மதிப்பு குறைவாக உள்ளதோ அந்த ஆர்பிட்டால் குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும். இது n+l விதி. ஆர்பிட்டாலின் n+l மதிப்பு அதிகமாக இருந்தால் ஆற்றல் அதிகமாக இருக்கும், n+l மதிப்பு குறைவாக இருந்தால் ஆற்றல் குறைவாக இருக்கும். இரண்டு ஆர்பிட்டால்கள் சமமான n+l மதிப்பை கொண்டிருந்தால் இவற்றில் குறைவான n மதிப்பு கொண்டது குறைவான ஆற்றல் கொண்டதாக இருக்கும். இது n+l விதியாகும். உதாரணமாக 3D மற்றும் 4p ஆர்பிட்டாலில் n+l இன் மதிப்பு 2ற்கும் 5 என வருகிறது. இவற்றில் குறைந்த n மதிப்பு கொண்டது என்பது 3D ஆர்பிட்டால் ஆகும். எனவே 3D ஆர்பிட்டால் என்பது குறைந்த ஆற்றல் கொண்டது ஆகும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பவுலியின் தவிர்க்கை தத்துவம். இதுவும் ஒரு முக்கியமான தத்துவம். ஒரு அணுவில் உள்ள எந்த இரு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. இது பவுலியின் தவிர்க்கை தத்துவம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து லாஸ்ட் விதி என்பது ஹூண்ட் விதி. சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் இரட்டையாதல் நிகழும். இது ஹூண்ட் விதி என அழைக்கப்படுகிறது. அதாவது ஆர்பிட்டால்கள் நிரப்பப்படும் போது முதலில் ஒற்றையாக நிரப்பப்படுதல் வேண்டும். ஒற்றையாக நிரப்பப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை எனில் மட்டுமே எலக்ட்ரான் ஜோடி சேர்த்து எழுதப்படுதல் வேண்டும். இது ஹூண்ட் விதி என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக p ஆர்பிட்டாலில் உள்ள 4 எலக்ட்ரான்கள் முதலில் ஒவ்வொரு p ஆர்பிட்டாலும் ஒற்றையாக நிரப்பப்பட்ட பின்னர் எலக்ட்ரான் ஜோடி சேர்த்துதல் என்பது நிகழ்த்தப்படுதல் வேண்டும். இது சரியான எலக்ட்ரான் அமைப்பு. இவ்வாறு இல்லாமல் 4 எலக்ட்ரான்களும் முதல் ஆர்பிட்டாலில் 2ம் இரண்டாவது ஆர்பிட்டாலில் 2ம் என இவ்வாறு ஜோடி சேர்த்து எலக்ட்ரான் நிரப்பப்படுதல் கூடாது. இது ஹூண்ட் விதி என அழைக்கப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அணு எண் 1 முதல் 30 வரை உள்ள தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்புகளை நம்ம எழுத போகிறோம். s ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான்கள் நிரப்ப முடியும். p ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 6 எலக்ட்ரான்கள் நிரப்ப முடியும். d ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 10 எலக்ட்ரான் நிரப்ப முடியும். f ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக 14 எலக்ட்ரான்கள் நிரப்ப முடியும். ஆஃபா தத்துவம் என்பது ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படுதல் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகிறது என்பது ஆஃபா தத்துவம். ஆஃபா தத்துவம் என்பது ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படுதல் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகிறது. இதன் அடிப்படையில் 1s ஆர்பிட்டால் என்பது குறைந்த ஆற்றல் கொண்டது, அதை ஒப்பிடும்போது 2s ஆர்பிட்டாலின் ஆற்றல் அதிகம், அதை ஒப்பிடும்போது 2p ஆர்பிட்டால், அதை ஒப்பிடும்போது 3s ஆர்பிட்டால். இந்த வரிசையில் ஆஃபா தத்துவத்தின் அடிப்படையில் ஆர்பிட்டால்களின் ஆற்றலின் வரிசையானது எழுதப்பட்டுள்ளது. இதை அடிப்படையாக கொண்டு எலக்ட்ரான் அமைப்பானது நம்மால் எளிதாக எழுத முடியும். முதல் அணியன் என்பது ஒரு அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை அணியன் என அழைக்கப்படுகிறது. அணியன் 1, அதன் குறியீடு என்பது H, இதன் பெயர் என்பது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அணுவில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரானும் குறைந்த ஆற்றல் கொண்ட 1s ஆர்பிட்டாலில் அந்த ஒரு எலக்ட்ரானும் நிரப்பப்படுகிறது.
எனவே ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பு என்பது 1s1 ஆகும். அடுத்தது அணு எண் 2 ஹீலியம் He. இதன் பெயர் என்பது ஹீலியம். ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான்கள் காணப்படும். குறைந்த ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால் என்பது 1s ஆர்பிட்டால். 1s ஆர்பிட்டாலில் அந்த 2 எலக்ட்ரான்களும் நிரப்பப்படுகிறது. அடுத்தது அணு எண் 3 Li. இதன் பெயர் என்பது லித்தியம். லித்தியம் அணுவில் 3 எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த 3 எலக்ட்ரான்களில் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானும் மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்பது 2s ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது. அதாவது லித்தியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்பது 1s2 2s1 ஆகும். அடுத்தது அணு எண் 4 Be. இதன் பெயர் என்பது பெரிலியம். பெரிலியத்தின் 4 எலக்ட்ரான்கள் உள்ளது. இந்த 4 எலக்ட்ரான்களும் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படும் போது 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் நிரப்பப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள் 2s ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது. எனவே பெரிலியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 ஆகும். அடுத்தது அணு எண் 5 B. இதன் பெயர் என்பது போரான். போரான் அணுவில் 5 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. இந்த 5 எலக்ட்ரான்களும் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்களும் 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்களும் நிரப்பப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்பது 2p ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது. எனவே போரானின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p1 ஆகும். அடுத்தது அணு எண் 6 C. இதன் பெயர் என்பது கார்பன். கார்பனின் அணுவில் 6 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. இந்த 6 எலக்ட்ரான்களில் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானும் 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானும் 2p ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்களும் ஆக மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகிறது. 2 4 6 அணு எண் 6. எனவே கார்பனின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p2 ஆகும். அடுத்தது அணு எண் 7 அதாவது 7 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. N. இதன் பெயர் என்பது நைட்ரஜன். நைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3 2 4 4 3 7. எனவே நைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3 ஆகும். அடுத்தது அணு எண் 8 குறியீடு O. இதன் பெயர் என்பது ஆக்சிஜன். ஆக்சிஜனின் எலக்ட்ரான் அமைப்பு ஆக்சிஜன் அணுவில் 8 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. எனவே ஆற்றல் ஏறுவரிசையில் 1s2 2s2 2p4 என ஆக்சிஜனின் எலக்ட்ரான் அமைப்பு எழுதப்படுகிறது. அடுத்தது அணு எண் 9 F. இதன் பெயர் என்பது ஃப்ளூரின். ஃப்ளூரினின் அணுவில் 9 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. எனவே எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p5 5 4 9. எனவே ஃப்ளூரின் எலக்ட்ரான் அமைப்பு என்பது 1s2 2s2 2p5 ஆகும். அடுத்தது அணு எண் 10 Ne. இதன் பெயர் என்பது நியான். நியானின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 ஆகும். அடுத்தது அணு எண் 11 Na. இதன் பெயர் என்பது சோடியம். சோடியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 10 எலக்ட்ரான்கள் மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான். அடுத்து 2p ஆர்பிட்டாலுக்கு 2p ஆர்பிட்டாலை விட அதிக ஆற்றல் கொண்டது என்பது 3s ஆர்பிட்டால். அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 3s ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது. எனவே சோடியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s1 ஆகும். அடுத்தது அணு எண் 12 குறியீடு Mg. இதன் பெயர் என்பது மெக்னீசியம். மெக்னீசியம் அணுவில் 12 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. எலக்ட்ரான் அமைப்பு ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படும் போது 1s2 2s2 2p6 6 4 10 மீதி இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் 3s ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது. அதாவது 1s2 2s2 2p6 3s2 என்பது
மெக்னீசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பாகும். அடுத்தது அணி எண் 13 Al, இதன் பெயர் என்பது அலுமினியம். அலுமினியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2, மீதி இருக்கக்கூடிய 2 4 10 12, மீதி இருக்கக்கூடிய 13வது எலக்ட்ரான் என்பது 3p ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது. அதாவது 3s2 3p1 ஆகும். அடுத்தது அணி எண் 14 Si, சிலிக்கான். சிலிக்கானில் 14 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p2 ஆகும். அடுத்தது அணி எண் 15 P, இதன் பெயர் என்பது பாஸ்பரஸ். பாஸ்பரஸில் 15 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. இந்த 15 எலக்ட்ரான்களும் ஆற்றல் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகிறது. அதாவது 1s 2 2s2 2p6 3s2 3p3 ஆகும். 2 3 5 5 6 11 13 15. எனவே பாஸ்பரஸில் 15 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. அடுத்தது அணி எண் 16 S, இதன் பெயர் என்பது சல்ஃபர். சல்ஃபர் அணுவில் 16 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. எனவே ஆற்றலின் ஏறுவரிசையில் 1s2 2s2 2p6 3s2 3p4 என எழுதலாம். அடுத்தது அணி எண் 17 Cl, இதன் பெயர் என்பது குளோரின். குளோரினில் 17 எலக்ட்ரான்களும் 1s2 2s2 2p6 3s2 3p5 என எழுதலாம். இந்த நம்பர்ஸ் கூட்டி பாருங்க, 17 வரணும். 5 2 7 7 6 13 15 17. எனவே சரியா போச்சு. அடுத்தது அணி எண் 18 Ar, இதன் பெயர் என்பது ஆர்கான். ஆர்கானில் 18 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. எனவே எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 ஆகும். அடுத்தது அணி எண் அதிகரிக்கும் போது 4s ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது. அணி எண் 19 K, இதன் பெயர் என்பது பொட்டாசியம். பொட்டாசியத்தில் 19 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. எனவே 1s2 2s2 2p6 3s2 3p6. அடுத்த எலக்ட்ரான் என்பது 4s ஆர்பிட்டாலில் 4s1 என நிரப்பப்படுகிறது. அடுத்தது அணி எண் 20 குறியீடு என்பது Ca, இதன் பெயர் என்பது கால்சியம். கால்சியத்தில் 20 எலக்ட்ரான்களும் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 என எழுதலாம். அடுத்த மதிப்பீடு பகுதி, இந்த பாடத்தோட மதிப்பீடு பகுதி S மற்றும் P மற்றும் D ஆர்பிட்டாலின் பாடங்களை வரைக. S ஆர்பிட்டால் என்பது சீர்மையான கோள வடிவமுடையது. P ஆர்பிட்டால் என்பது டம்பல் வடிவமுடையது. D ஆர்பிட்டால் என்பது குளோவர் இலை வடிவமுடையது. அடுத்த கேள்வி, பின்வரும் D ஆர்பிட்டால் இணைகளின் எலக்ட்ரான் அடர்த்தினி அச்சுகளின் வழியே அதிகம் பெற்றிருப்பது எது? C தான் பதில். dz2, dx2 - y2 அச்சின் வழியே அதிக எலக்ட்ரான் அடர்த்தி பெற்றிருப்பது. அந்த நான் சொன்ன பாருங்க, லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஈஜின்னு சொல்லுவோம். அது அதாவது d2 dz2 dx2 - y2. அடுத்த கொஸ்டின், ஒரு துணைக்கூட்டில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான் எண்ணிக்கை குறிப்பிடுவது. இந்த குவாண்டம் எண்களில் வரும் 4l + 2, அதாவது C ஆன்சர். அடுத்தது n = 3 l = 1 மற்றும் m = -1 ஆகிய குவாண்டம் எண்களின் தொகுப்பினை அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான்கள் பெற்றிருக்க முடியும்? C தான் பதில். 2 ஆன்சர். பவுலியின் தவிர்க்கை தத்துவத்தினை கூறுக.
ஒரு அணுவில் உள்ள எந்த இரு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் 4 குவாண்டம் எண்ணின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. இது பாலியின் தவிர்க்கை தத்துவம். அடுத்தது ஆர்பிட்டால் வரையறு 3px மற்றும் 4dx² - y² ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கு n மற்றும் l மதிப்பை கூறுக. ஆர்பிட்டால் அணுக்கருவி சுற்றியுள்ள பகுதியில் எலக்ட்ரானை காணும் நிகழ்தகவு அதிகமுள்ள பகுதி ஆர்பிட்டால் எனப்படும். அடுத்தது பாருங்கள், 3px ஆர்பிட்டாலுக்கு n மதிப்பு 3, l = 1. என்ன காரணம்? அது p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டாலுக்கு எப்பயுமே l மதிப்பு 1. அடுத்து 4dx² - y². இங்கு 4ன்னு வரதுனால n = 4. d ஆர்பிட்டாலுக்கு எப்பயுமே l மதிப்பு 2. அடுத்த கொஸ்டின், Mn2+, Cr3+ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை எழுதுக. மாங்கனீஸுக்கு அணியன் 25. அப்போ எலக்ட்ரான் அமைப்பு என்ன வரும்னாக்கா Ar3d5 4s2ன்னு வரும். ஆனால் நம்ம கொடுத்துருக்காங்க என்ன Mn2+. அப்போ 4s2ல் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை நீக்கிட்டோம்னா அப்போ Mn2+ = Ar3d5ன்னு வரும். அடுத்தது குரோமியம் அணியன் 24. எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா Ar3d5 4s1ன்னு எழுதுவோம். அதில் நம்ம கேட்டிருக்கிறது Cr3+ தான் கேட்டிருக்காங்க. 3 எலக்ட்ரானை நீக்கணும். அப்போ Cr3+ = Ar3d3 ஆகும். அடுத்த கொஸ்டின், n = 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்னு எண்ணிக்கையை குறிப்பிடுக. n = 4ன்னு கொடுத்துருக்காங்க. l மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா l = 0 to n - 1. 0 இங்கே போட்டாச்சு. அடுத்து n - 1, 4லேருந்து 1 கழிச்சோம்னா 3. அப்போ அது ரெண்டுக்கு இடைப்பட்ட நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. 0, 1, 2, 3. 0னா s ஆர்பிட்டால், அதாவது l = 0னா s ஆர்பிட்டால், l = 1னா p ஆர்பிட்டால், l = 2னா d ஆர்பிட்டால், l = 3னா அது f ஆர்பிட்டால். அதாவது 4s + 4p 4d 4 sங்கிறது 1, pங்கிறது 3, dங்கிறது 5, fங்கிறது 7. ஸோ மொத்தமாக n = 4னா 16 ஆர்பிட்டால் இருக்கும். அடுத்த கொஸ்டின், Mn2+, Fe3+ ஆர்கான் ஆகியவற்றின் சிறும ஆற்றல் நிலையில் காணப்படும் தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஆர்கானுக்கு அணியன் 18. எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள் 1s2 2s2 2p6 3s2 3p6. ஆஃபாத்த தத்துவத்தில் ஒரு வரிசை கொடுத்துருந்தோம் பாருங்கள். அந்த வரிசை மட்டும் படிச்சுக்கோங்க. வரிசை படிச்சுக்கிட்டு s ஆர்பிட்டால்னா அதிகபட்சமாக 2, pனா அதிகபட்சமாக 6, dனா அதிகபட்சமாக 10, fனா அதிகபட்சமாக 14 எலக்ட்ரான். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆர்கானுக்கு அணுகின் 18. அந்த வரிசையாக வெளியே எழுதிட்டு அப்படியே அதை ஃபில் பண்ணிகிட்டே போங்க. 18 வரையும் ஃபில் பண்ணிகிட்டே போங்க. அதுதான் ஆர்கானோட எலக்ட்ரான் அமைப்பு. 1s2 2s2 2p6 3s2 3p6. 3p6 ஆர்பிட்டால், அதாவது 3p ஆர்பிட்டாலுக்கு ஆர்பிட்டால் வரைபடம் வரையும் போது பார்த்தோம்னாக்கா p ஆர்பிட்டால் முழுசு நிரம்பி இருக்கும். அதாவது தனித்த எலக்ட்ரான் எதுவும் காணப்படாது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா Fe3+. Fe3+ஓட எலக்ட்ரான் அமைப்பு இதுதான். 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s0. p ஆர்பிட்டால் அதிகபட்சமாக 10 எலக்ட்ரான் இருக்கும். கூட்டு விதிப்படி எழுதணும்னாக்கா 5 பாக்ஸ்லையும் ஒவ்வொன்று தான் இருக்கும். அப்போ தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை 5 இருக்கும். அடுத்து Mn2+. Mn2+க்கு அணியன், அதாவது Mnக்கு அணியன் 25. எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s0. இதுலேயும் பாருங்கள் 3d5ன்னு இருக்குது. அப்போ 5 எலக்ட்ரான் தனியாக இருக்கும். அப்போ Mn2+, Fe3+ ரெண்டுமே 5 தனித்த எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றிலையும் 5 தனித்த எலக்ட்ரான் இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னாக்கா பருப்பொருட்களின் ஈரியல்புத்தன்மை, அணு என்றால் என்ன, அணுவின் அடிப்படை துகள்கள், குவாண்டம் எண்கள் என்றால் என்ன, எலக்ட்ரான் அமைப்பை எழுத பயன்படுத்தக்கூடிய ஆஃபா தத்துவம், பாலியின் தவிர்க்கை தத்துவம், ஹூண்ட் விதி மற்றும் இதை பயன்படுத்தி மதிப்பீடு பகுதி ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.